கிருமிகண்ட சோழனின் அட்டூழியத்தால் ஸ்ரீரங்கத்தை விட்டு வடநாட்டை நோக்கி அடர்ந்த காடு வழியாக ராமானுஜரும் அவருடன் பல ஸ்ரீவைஷ்ணவர்களும் சென்றனர். வெகுநேரமாக நடந்து வந்ததால் மிகவும் களைப்படைந்தனர். அப்போது அந்த அடர்ந்த காட்டில் ஒரு வேடுவனின் குடிசை இருப்பதைக் கண்டனர். ராமானுஜரும் ஸ்ரீவைஷ்ணவர்களும் வந்திருப்பதைக் கண்ட வேடுவனின் மனைவி ஆனந்தத்தில் மூழ்கினாள். உடனே அவர்களுக்கு உட்கார்வதற்காக குடிசையின் முன் இருந்த இடத்தை சுத்தம் செய்து கொடுத்தாள். வேடுவன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றிருந்தான். வீட்டில் பெரியவர்கள் வந்திருக்கும் போது தனது கணவர் கையில் இறைச்சியுடன் வருவாரே என்று மனத்துக்குள் கவலைப்பட்டாள். அதே சமயம் வேடுவன் ஒரு முயலை பிடிக்கப் போனான். முயலின் குட்டிகள் அந்த முயலை பிடித்துக் கொண்டது. தாயையும் குட்டிகளையும் எப்படி பிரிப்பது என்று முயலை விட்டான். பின்பு மானை தேடி போன வேடுவன் மானின் அந்த பாசமான பார்வையால் இனிமேல் எந்த உயிரினத்திற்கும் நான் தீங்கு செய்ய மாட்டேன் என்று உறுதியெடுத்து காய் கிழங்கு எல்லாம் சேர்த்து எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினான். பதட்டமாக ஓடி வந்த வேடுவனின் மனைவி காய் பழங்களை தான் வேடுவன் எடுத்து வரான் என்பதை அறிந்து நிம்மதியடைந்தாள். வீட்டிற்கு பெரியவர்கள் வந்திருப்பதை வேடுவனிடம் தெரிவித்தாள். இருவருமாக ராமானுஜரை சேவித்தனர். ராமானுஜரும் அவர்களுக்கு வைஷ்ணவ தீட்சை அளித்து அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் அன்புடன் அளித்த உணவை அமுது செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டனர்.